பிக் பாஸ் பிரதீப் ஆண்டனிக்கு திடீர்னு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் பலருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரதீப்க்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்க கவின், சிவகார்த்திகேயன், நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆக்டர் பிரதீப் ஆண்டனி தமிழ் சினிமாவில் அருவி படத்தின் மூலியமாக தான் அறிமுகமாக இருந்தார். தொடர்ந்து வால், டாடா அப்படின்னு 3 படங்களில் நடிச்சிருக்காரு. என்னதான் 3 படங்களில் அவர் நடிச்சிருந்தாலும் பிக் பாஸ் மூலமாக தான் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. பிக் பாஸ்க்கு அப்புறமா அவர் வேறு லெவலில் வைரல் ஆகியிருந்தார். இந்த நிலையில் இப்போ அவருக்கு அவங்களோட ரொம்ப நாள் லவ்வர் கூட மேரேஜ் நடக்க போகுது. நேற்று ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் இவருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரமாகவே மேரேஜ் பற்றின அஃபிஷியல் அப்டேட்டை நானே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பிரதீப் ஆண்டனி சொல்லியிருக்காரு. மேலும் இதை தொடர்ந்து பிரதீப் ஆண்டனி அவரோட என்கேஜ்மெண்ட்டில் எடுக்கப்பட்ட பிக்சரை ஷேர் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஃபைனலாக எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. நானும் இப்போ ஃபேமிலி மேன் ஆக போகிறேன். எனக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னையும் ஒரு ஆளாக நம்பி எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது 90s கிட் சாதனைகள் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் இவர் ஷேர் பண்ணியிருக்க இந்த போஸ்ட்டை பார்த்து ஆக்டர் சிவகார்த்திகேயன், நெல்சன், கவின் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ஆண்டனிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே நீங்கள் ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள், ரெடியாக இருந்துக்கோங்க, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபன்னியாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க.